வணக்கம் அன்பு உறவுகளே. காசி யாத்திரைக்கான இனிய பயணம் ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து துவங்குகிறேன். இன்றைய தினம் மே 27, 2024 வருஷம். நாளைக்கு காலையில் சென்னை சென்ட்ரல்லேருந்து கயா எம்ஏஎஸ் எக்ஸ்பிரஸ் மூலிமா கிளம்ப போகிறோம். இது ஈரோட்டில் நான் தனியாக கிளம்பும்போது எடுத்த வீடியோ. த்ரீ எக்கனாமி ஏசி கிளாஸ் பெட்டிங்க. நைட்டு 10 மணி. இது முதல் நாள் இரவு. காலையில் 9 மணிக்கு ரயில் கிளம்பிருச்சு. இருந்தாலும் நம்ம பயணிகள் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போய் சந்தித்து பேசி இந்த யாத்திரையில் நீங்கள் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற விளக்கங்கள்லாம் சொல்லிவிட்டு நான் ஓய்வெடுக்க வரும்போது இரவு 10 மணி ஆகிடுச்சு. எல்லாருமே மற்ற பயணிகள்லாம் தூங்கிட்டாங்க. இப்போ தான் நான் உறங்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன். ரொம்ப அருமையான ஒரு பயணமாக இருக்க போகுது. இந்த நண்பரோட பெயர் முருகேசன். கோயம்புத்தூர் குறும்பபாளையத்துலேருந்து நம்ம கூட வர்றாரு. இவர் ஏற்கனவே 6 மாதம் முன்னாடி நம்ம சுற்றுலா வந்திருக்கிறாரு. இந்த 3 பேர் கோவை, இது கேரளா கொச்சுவேலியிலேருந்து வர்றவங்க. இவங்களை அப்புறமேட்டு நான் தனிப்பட்ட முறையில் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். இது சும்மா உட்காந்துட்டு இருந்ததில் ரெடி பண்ணி எடுத்தோம். இது மத்திய பிரதேசத்துக்குள்ளார இப்போ ரயில் போயிட்டுருக்குது. வெயில் இந்த பக்கம் ரொம்ப கடுமையாக இருக்குது. ஏசி பெட்டியில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த வெயிலோட தாக்கம் அவ்வளோக்கா தெரியலனாலும் அந்த ஏசி பெட்டி விட்டு வெளியே போனோம்னாவே அனல் காற்று அடிக்குது. இந்த சுற்றுலாவின் போது ரொம்பவுமே வெயில் தாக்கத்தினால நிறைய பயணிகளும் கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது. வேறு வழி இல்லை. அங்கே வட மாநிலங்களில் குளிர் அடித்தாலும் அளவுக்கு அதிகமாக அடிக்குது, இந்த மாதிரி வெயில் அடித்தாலும் அளவுக்கு அதிகமாக அடிக்குது. இப்போ ஸ்லீப்பர் கிளாஸுக்கு நம்ம பயணிகளை நம்ம நண்பர்களை சந்திக்க வந்தோம். ரெண்டாவது இந்த ஸ்லீப்பர் கிளாஸில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி பெட்டியே காலியாக இருந்தது. கயா பயணத்தை முடிச்சுட்டு காசிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். கயாவில் வீடியோ எடுக்க எனக்கு நேரம் கிடைக்கல. காசி நகரத்துக்குள்ளே நுழையிறோம். மணி இப்போ இரவு 2 மணி. எவ்வளோ பரபரப்பாக இருக்குது பாருங்கள். நைட்டில் கூட அங்கே பாருங்கள், ஒருத்தர் இட்லி சுட்டு விற்றுட்ருக்கிறாரு. நேரத்துக்கு கூட அதை வாங்கி சாப்பிட்டுட்ருக்குறாங்க. காசி நகரம் மதுரையை போல் ஓரளவுக்கு உறங்கா நகரம்னு சொல்லக்கூடிய ஒரு இதுதான். இதனால் மதுரை ரொம்பவுமே பரபரப்பாக இருக்கும். இது அந்தளவுக்கு இருக்காது. இருந்தாலும் விடிய விடிய ஆட்கள் நடமாட்டம், வாகன போக்குவரத்து இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். இதுவுமே கூட பார்த்திங்கன்னா இந்த வீதிகளெல்லாம் பேருந்து அனுமதி கிடையாது. இரவு 11 மணிலேருந்து காலைல 5 மணிக்குள்ளே தான் இந்த மாதிரி பயணிகளை இறக்கி விட்டோ அல்லது ஏற்றிட்டு போக முடியும். அதனால் உள்ளே பேருந்துகள்லாம் பாருங்கள் இப்போ நிறையா இருக்கும். இந்த இரவு நேரத்தில் தான் பேருந்துக்குள்ள உள்ள வர முடியுதுனால. மற்ற சமயங்களில் பகல் நேரத்திலலாம் பார்த்திங்கன்னா 10-15 கிலோமீட்டர் வெளியே அவுட்ரு பைபாஸ்லேயே வண்டி நிறுத்திடுவாங்க பார்க்கிங் ஏரியாவில். அங்கேருந்து நம்ம உள்ளே ஆட்டோ பிடிச்சி தான் வர வேண்டியிருக்கும். நம்ம நைட்டு வர்றதுனால பேருந்துகள் பூராமல் உள்ளே வந்துடும். எல்லாமே பேருந்துகள் பாருங்கள் இப்போ தான் உள்ளது இருக்கும். லாரிகள் போன்ற பெரிய வாகனங்கள் எல்லாமே. காசி நகரத்தை இரவில் பார்க்குறது ஒரு பெரிய அழகுங்க. ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கும். கோயில் பக்கத்துலலாம் போய் பார்க்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ என்ன பார்த்துக்கிட்டே இருங்க. இதில் இந்த நந்தி சர்க்கிள் கூட இப்போ வரும் பாருங்கள். நந்தி சர்க்கிள் நோக்கி தான் இந்த பேருந்து போயிட்டுருக்குது. இதுதாங்க நந்தி சர்க்கிள். பாருங்கள், மேலே தூண் மேலே நந்தி தெரியுது. நேராக போனாக்க காசி விஸ்வநாதர் கோயிலினுடைய 4ஆம் நம்பர் கேட்டு. இப்போ நாங்கள் இடதுபுறம் தங்குற இடத்துக்காக திரும்பிட்டோம். வலதுபுறம் இப்போ திரும்பி போனோம்னா தசாஸ்வமேத் காட், கங்கா ஆரத்தி நடக்கக்கூடிய இடம். இந்த படித்துறையில் தான் தினமும் சாயங்காலம் கங்கா ஆரத்தி நடைபெறும். மொத்தம் ஒரு 5 இடங்கள் நடக்கும். இது 5வது படித்துறை.
apa itu? Indra. Indra. குளிச்சு முடிச்சிட்டோம், திதி தர்ப்பணம் கொடுத்தாச்சு. இப்போ எல்லாரையும் படகு சவாரி கூட்டிகிட்டு போகிறதுக்காக படகுல ஏற சொல்லியிருக்கிறோம். நம்ம அன்பர்கள் 104 பேருக்கும் ஒரே படகு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். எல்லோரும் படகுல ஏறிட்டுருக்காங்க. நம்ம கூட வந்த உறவுகள் தான். 104 பேரையும் கூட்டிகிட்டு போய் படகுல ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பித்து ஹரிச்சந்திரா காட் வரைக்கும் கூப்பிட்டு போய் ஹரிச்சந்திரா காட் மற்ற படித்துறைகளை எல்லாம் விளக்கம் சொல்லிவிட்டு அதுக்கு அப்படியே வந்து மணிகர்ணிகா காட் வரைக்கும் கூப்பிட்டு போவோம். மணிகர்ணிகா காட்டையும் காட்டிக்கிட்டு படகுல இருந்து இது எல்லாமே காட்டிக்கிட்டு திரும்ப வந்து தசாசுமத் காட்டுக்கிட்ட வந்து இறக்கி விட்டு அங்கேருந்து நம்ம தங்கியிருக்க இடத்துக்கு அழைச்சிட்டு போய் காலை உணவு கொடுப்போம். எல்லோரும் அமர்ந்துட்டாங்க. படகு வந்து புறப்படுறதுக்கு தயாராக இருக்குது. பல ஊர்களிலிருந்து வந்த வானவில் உறவுகள். படகு சவாரி முடிச்சுட்டு காலையில் சிற்றுண்டி கொடுத்துட்டு அங்கேருந்து காலபைரவர் கோயில், துர்கா மாதா, சோழி மாதா, மணிமந்திர் போன்றவைகள்லாம் ஜீப் வச்சு அழைச்சிட்டு போவோம். ஒரு ஜீப்புக்கு 12-13 பேருன்ட்டு அதையெல்லாம் காட்டிகிட்டு வந்துட்டு மத்தியானம் வந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அழைச்சிட்டு போனோம். இன்றைக்கி வந்து தேர்தலுக்கு முதல் நாள், நம்ம பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை. காசியில் வந்து கெடுபிடிகள் அதிகமாக இருந்தது. கோயில்லையும் வந்து ஒரே ஒரு வாசல் வழியாக தான் உள்ளே நுழைய விட்டாங்க. கோயிலுக்குள்ளார கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. ஆனால் என்ன, நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து போனேன். இந்த சாயங்காலம் ஒரு தடவை வந்து சிவபெருமானுக்கு நம்ம கைகள்லேயே வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய உள்ள இந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே நுழைஞ்சி பண்ணக்கூடிய ஒரு இதை இன்றைக்கி அனுமதிக்கவே இல்லை. அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நாங்கள் கோயிலுக்குள்ளேயே உட்காந்துருந்து காத்திருந்து பார்த்தோம். அப்பயும் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. சரின்னு சொல்லி ஏமாற்றத்தோடு திரும்பிட்டோம். இதை முடிச்சுட்டு அன்றைக்கி இரவு வந்து நம்ம அயோத்தி பயணப்பட்டோம். சனிக்கிழமை அயோத்தி வந்தடைஞ்சிட்டோம். இன்றைக்கி தான் வந்து இந்திய பாராளுமன்ற தேர்தலினுடைய கடைசி கட்ட தேர்தல் நடந்துகிட்ருக்குது. அயோத்தியிலையும் ஓரளவு கூட்டம் குறைவாக தான் இருந்தது. ஆனால் எல்லா பகுதிகளிலையும் வெயில் வந்து சக்கப்போடு போட்டது. மே மாதத்தில் இந்த அளவுக்கு வெயில் நாங்கள் போன வருஷம் கூட அனுபவிக்கலை. இந்த வருஷம் வெப்ப அலை காற்றெல்லாம் வீசினதுனால நிறைய வெயில் இருந்தது. இருந்தாலும் சரையு நதியில் குளித்ததுமே அந்த வெயிலினுடைய களைப்பு எல்லாமே தீர்ந்தது. மக்கள் குளிச்சுட்டு வந்துட்டு அந்த வீணை இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து லதா மங்கேஷ்கர் சவுக் அப்படின்னு கூடிய இடம். அதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமர் கோயில் இதெல்லாம் காட்டிட்டு காலை சிற்றுண்டிக்கு அழைச்சிட்டு போயிட்டோம். காலை சிற்றுண்டி கொடுத்துட்டு மத்தியானமாக தான் ராமர் கோயில் போனோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது திரிவேணி சங்கமம். அயோத்தியை முடிச்சுட்டு திரிவேணி சங்கமம் வந்தாச்சு. அயோத்தியில் நிறைய வீடியோ எடுக்கிறதுக்கான காலங்கள் எனக்கு கிடைக்கல. ஏன் அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கெல்லாம் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருந்ததுனால அவங்களெல்லாம் மருத்துவமனை கூப்பிட்டு போய் காட்டிட்டு வந்துட்டதுனால வீடியோ எடுக்கிறதுக்கான எண்ணம் எனக்கு தோணவே இல்லை. அதெல்லாம் கோயிலெலாம் காட்டிட்டு இப்போ வந்து திரிவேணி சங்கமம் வந்து சேர்ந்துட்டோம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த யாத்திரையினுடைய நிறைவு நாள். திரிவேணி சங்கமத்தில் எல்லாம் மக்கள் வந்து இறங்கிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து படகு மூலயமா நாங்கள் அழைச்சிட்டு போய் 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய கங்கா, யமுனா, சரஸ்வதி படகு மூலயமா அழைச்சிட்டு போய் அங்கே குளிக்க வச்சு அங்கே சுமங்கலி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், வீடியோவில் தொடர்ந்து வரும். அதை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாதாள ஆஞ்சநேயர் கோயில், இங்கே எதிர்கால தெரிகிறது அக்பர் கோட்டை. அந்த கோட்டையினுடைய நிறைவு இடத்துல தான் வந்து அந்த பாதாள ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அது சங்கரமடம் கோயில் எல்லாம் பார்த்துட்டு நேரு நினைவு இல்லம் போய் பார்த்துட்டு மத்தியானம் உணவு சமயத்துக்கு அறைக்கு கூப்பிட்டு வந்துடுவோம். அப்போ சாப்பிட்டு ஓய்வு தான். 4:30 மணிக்கு மேலே கிளம்பி ரயில் நிலையத்துக்கு வந்து புறப்பட்டோம் ஊருக்கு. ஏங்க எல்லாம் இங்கே வாங்க, ராஜா இங்கே வாங்க.
நீங்க முன்ன வந்துருங்க அம்மா, நீங்க முன்ன வாங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கா ஏக்கோ போனாக்கா இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிருக்கா. இந்த தடவை வந்திருந்த பயணிகள் குழுவினர் வந்து படகு சவாரியை ரொம்ப அனுபவித்து ஆனந்தமாக கொண்டாடினாங்க. அதே மாதிரி திரிவேணி சங்கமத்துலேயும் நீண்ட நேரம் குளித்து ஆனந்த குளியல் போட்டாங்க. நேரம் ஆகுதுங்க, அடுத்தடுத்த இடங்களை பார்க்கணும், பூஜையெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அந்த நதியிலேருந்து அவங்கள வெளியே கிளப்பி கொண்டாடுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலை தான். வெளியே வெப்பம், தண்ணி வந்து ஜில்லுன்னு போகுது, ஆழமும் ரொம்ப கிடையாது, நீரோட்டமும் வேகம் இந்த தடவை இல்லை. ஏன்னா வெயில் கலங்கனால கங்கையிலையும் சரி யமுனையிலையும் சரி நீரோட்டம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால ஒரு ஆனந்த குளியல். எனக்கே வந்து இத்தனை தடவை வந்ததில் இந்த தடவை ரொம்ப நிம்மதியான ஒரு குளியல் தான். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது எல்லாருமே ரொம்ப அனுபவித்து ரசித்தாங்க. அதை மக்களுடைய கருத்துக்கள் வரும்போது கேளுங்க, தெரியும். சேஃப்டி ஜாக்கெட் உங்கள்கிட்ட இல்லையாட்டும். முருகன் சார், உங்கள் டீமுக்கு மட்டும் எல்லாம் சேஃப்டியாக பண்ணிட்டீங்களா? முருகன் முருகன் உங்கள் டீமுக்கு மட்டும் எல்லாம் சேஃப்டி ஜாக்கெட் கொடுத்துட்டாங்களா? உங்கள் டீமுக்கு மட்டும் சேஃப்டி ஜாக்கெட் கொடுத்துட்டாங்களா எல்லாரும்? ஐலசா 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 போங்கம்மா, குளிங்கம்மா, போங்கம்மா. சரி 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 விடு. அலப்பறைக்கு தொல்லையே இல்லை எனக்கு. யாரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு நீ எங்கே இருக்கிற? சரி, நான் பிடிச்சிடுறேன். அதான் போங்க, இந்தாண்ட போங்க, போங்க இந்த பக்கம் போங்க. இங்கே போஸ்ட் கொடுத்துருங்க, பார்த்துக்கலாம். பார்த்தாச்சு கீழே எல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆமாம், பிடிச்சிட்டு வந்துருங்க. ஆமாம் ஆமாம், இங்கேயே போட்டுக்கு வந்துருங்க. பூஜைக்கு கொடுத்தவங்க பூஜைக்கு போங்க. போங்க, அங்கே போங்க, ஒரு பக்கமாக போங்க. ஒரு ஆள் இருக்கணும், வச்சுட்டு போனீங்கன்னா காணாமல் போயிடும். ஒரு ஆள் இருங்க. ಲೋನ್ ನಿಮ್ಮ ಆಳುಗಳ ಒಂದು ಎಡಮೈ ಮಾಡಿ ಇಟ್ಟು ಒಂದು ಆಳು ನೋಡಿ ಇಂಡು ನೀರು ಹೋಗಿ ಬಂದು ಇಲ್ಲೇ ಇರಂಡ பகவானே ஐயா சிவலிங்கம். முழுசா இங்கெல்லாம் முட்டுருங்க, எல்லாத்தையுமே இங்கே கரைச்சிருங்க.
அண்ணா சுமங்கலி பூஜை எத்தனை மணிக்குண்ணா? ஏப்பா கணேஷா, இங்க பாருங்க கணேஷ். அம்மா இங்க பாருங்க. அம்மா இங்க பாருமா சுபஸ்ரீ. वेट करो अभी बताता कौन सा मामा मामी की मली ले अभी कट्टी पूरी ले मंथ ले हाँ முரளி சார், முரளி சார், அதிகமாக இருக்கும். அது என்னாகும், பொருள் மிஸ் ஆகும். அதில் தான் ஒரு பிளாட்பாரத்தில் 9 வண்டிக்கு நிற்பானுங்க. ஆமாங்க, மேல் பாக்கெட்டில் ஃபோன் வைக்காதீங்க. மேல் பாக்கெட்ல ஃபோன் வைக்காதீங்க ஐயா. ஐயா உங்களுக்கு இப்பதான் சொல்லிட்டு வந்தேன், மேல் பாக்கெட்ல ஃபோன் வைக்காதீங்க. யாத்திரை வந்து இனிதே நிறைவடைந்தது. எல்லாரையும் வந்து சாயங்காலம் 5:30 மணிக்கெல்லாம் வந்து பிரயாக்ராஜ் சியோக்கி அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். எல்லாம் பஸ் விட்டு இறக்கிட்டு இருக்கிறோம். இந்த ரயில் நிலையத்தில் திருட்டு அதிகமாக போகும். போன தடவை வந்தப்போ என்னுடைய ஃபோன், என்னுடைய சமையல்காரருடைய ஃபோன் மற்றும் பயணிகளுடைய 4-5 பேர், ஒரு 7-8 ஃபோன் காணாமல் போனது. அது இல்லாமல் பணம், ஒரு சிலர் வந்து நகையை சொல்லி கேட்காம போட்டு வந்து அவங்களுடைய நகை இந்த மாதிரிலாம் காணாமல் போனதுனால அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்ருக்குறோம். பொருட்களை எல்லாம் பாதுகாப்பாக வைங்கன்னு சொல்லி. வணக்கம் உறவுகளே. இந்த மே 28ஆம் தேதி யாத்திரையில் ஒரு 110 பேர் நம்ம கூப்பிட்டு வந்தோம். அவங்க எல்லாரும் நம்ம காசி யாத்திரையை முடிச்சுட்டு இப்போ ஊர் திரும்புறதுக்கு காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸில் திரும்ப வந்துட்டுருக்குறோம். இந்த மக்கள்கிட்ட வந்து நம்ம இந்த யாத்திரையினுடைய அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நாங்கள் கேட்க போகிறோம். அது குறித்த வீடியோ துணுக்குகள் தொடர்ந்து வெளியே வரும். இப்போ ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தவங்க வந்து தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து வந்த நம்ம குழுவினர். இவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். முதல்ல தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை பேராவூரணியிலேருந்து வந்தவங்க. இவங்க ஒரு 4 பேர் வந்தாங்க. அதில் 2 பேர் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் வந்து நம்மக்கிட்ட இப்போ பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அக்கா வந்து அவங்களுடைய காசி அனுபவத்தை பற்றி கூறுவாங்க. சொல்லுங்க அக்கா. உங்களுடைய அனுபவம் என்னவோ சொல்லுங்க. முதல்ல இப்பதான் வந்திருக்கோம். திருப்தியா இருக்கு, நல்லா இருக்கு. மன அமைதியா கூட்டிட்டு போயிட்டு தண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. மற்றபடி எந்த குறையும் இல்லை. சாப்பாடு சௌகரியம் அதெல்லாம் எதுவும் இல்லை. எல்லாமே ஆட்டோ எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாம் பத்திரமா போட்டு வந்துட்டோம். நாங்கள் பத்திரமா வந்துட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. நல்லா சாமி கும்பிடுவோம். நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேலம் சாமிநாதபுரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க ஐயா ராஜமாணிக்கம் ஐயாவும் அவங்களுடைய துணைவியாரும்.
அவங்க 2 பேரும் தங்களோட அதில் வந்து அண்ணன் வந்து அலைஞ்சு திரிஞ்சு இதுவானதில் ரொம்ப டயர்டாகி படுத்துட்டாரு. அக்கா வந்து நல்லா சுறுசுறுப்பாக இன்னும் பிரிஸ்காக இருக்காங்க. இன்னும் 2 ஊர் காட்டுறதாங்க கூட பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய அனுபவத்தை அவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்க. என் அனுபவம் ஆனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்தாலும் நான் வந்து எனக்கு வந்து ஏஜென்ட்டு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. ஆஸ்பத்திரி கூட்டு போனார். உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சு. அவர் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு நான் வந்தே இருக்க முடியாது. அவர் என்னை கூட்டு போனா எத்தனையோ ஏஜென்ட் இருக்கிறாங்க பிடிக்கிறாங்க. ஆனால் இவராட்டம் நான் இது வரைக்கும் நினச்சி பார்க்கல. அந்த அளவுக்கு நான் அவருக்கு நான் நன்றி தான் சொல்கிறேன். அப்புறம் கயா போயிருந்தேன், காசி, அப்புறம் அலகாபாத்து, திருமேசம் 4 ஊரும் கூட்டு போய் காட்டினார். குறையில எதுவும் சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை. எனக்கு பொறுத்தவரைக்கும் இந்த டூர் ஓகே, நல்லா போவோம். அடுத்த ட்ரிப்பு போனாலும் அவர் எந்த இது சொல்கிறாரோ அதனால் கண்டிப்பாக நாங்கள் போவோம். ஹலோ, ஹலோ. சாமிநாதபுரத்துல இருந்து வர்றோம். சேலம் சாமிநாதபுரம் ட்ரிப்பு நல்லா தான் இருந்தது. காசி, கயா, அப்புறம் என்ன ஊரு, அயோத்தி, திருமேனி சங்கமம் எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. உணவெல்லாம் நல்லா இருந்தது. என்ன எங்கள் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாம் பண்ணோன்னா அவர் நல்ல சமயமாக கூட்டிகிட்டு போய் குளுக்கோஸ் பாட்டில் இதெல்லாம் இறக்கி இப்போ உங்ககிட்ட பேசினாருல்ல அவர் தான். வேறு என்ன சொல்கிறதுக்குல சாப்பாடு இது. இப்போ ட்ரெயின்லேயும் எங்கள் கூடயே இருந்து பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து விடுவார். வணக்கம் உறவுகளே. நம்ம 2024 வருஷம் மே 28 காசி யாத்திரையில் சென்னை ஓஎம்ஆரை சேர்ந்த திரு சேகர் அவர்கள், அவரது குடும்பத்தினர், நண்பர்கள் அப்படின்னு சேர்த்து மொத்தம் ஒரு 8 பேர் நம்ம காசி யாத்திரை வந்திருக்கிறாங்க. அந்த 8 பேரும் இந்த காசி யாத்திரையை ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டாடினாங்க. அதை நாங்கள் யாத்திரையின் போதே வந்து அனுபவிச்சோம். இப்போ கூட பிறகு கோபி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்க எந்த அளவுக்கு அனுபவிச்சாங்க இந்த காசி யாத்திரையை, என்ன மாதிரியான வடமாநில அனுபவம் அவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, நம்ம கேட்கலாம். இந்த காசி யாத்திரைக்கு அனுபவம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல அனுபவமாக இருந்தது. இது புது விதமாக இருந்தது. எல்லா கோயிலும் நல்லபடியாக சுற்றி பார்த்தோம். மற்றபடி என்ன சொல்றது, சரி அடுத்தது பேசுவாங்க. நாங்கள் இந்த காசி யாத்திரைக்காக நாங்கள் 8 நாள் டூர் பேக்கேஜில் வந்தோம். ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்ஸும் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஊரில் கொண்டு போய் சுற்றி பார்த்துனாங்க. எதுவும் அவசரப்படுத்தலை. நல்லா சுற்றி பார்த்தோம். நாங்கள் நல்லா பெஸ்ட். இது வரைக்கும் பார்த்ததே எல்லாருமே சொன்னாங்க இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கண்டிப்பாக பெரியவங்க எல்லாரையும் நாங்களும் அனுப்பிச்சி விடுவோம். நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம் காசி யாத்திரைக்காக. ராமர் கோயிலெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருவேணி சங்கமம் இதுலெல்லாம் நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணோம். கோயிலுக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என் பேர் கோபி. குளத்தூர்லேருந்து நான் வரேன். சென்னை குளத்தூர்லேருந்து வரேன். சரிங்களா, நான் வந்து எப்படி சொல்கிறது, எப்படி இருக்குமோ எதுவும் இருக்குமோ பயந்துலேயே வந்தேன். ஆனால் இவ்வளோ ஜாலியாக இவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் பார்க்கவே இல்லை. அந்த திருவேணி சங்கத்தில் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பயங்கரமாக குளித்தோம். நல்ல என்ஜாய்மெண்ட். அந்த திருமாவளியா பூஜை ஒன்று பண்ணாங்க, அதுவும் செம்மையாக இருந்தது. நல்ல என்ஜாய்மெண்ட், செம்ம டைம் பாஸ், சூப்பர். நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு எதிர்பார்ப்போட இருந்தது. வெரி என் பேர் பாலமுருகன். நான் சென்னை ஈகாத்தாங்கிலேருந்து வர்றேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து லைஃப்பில் ஒன்ஸ் வந்துட்டு காசிக்கு போகணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் வந்து இப்போ ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக நல்லா என்ஜாய்மெண்ட் எல்லாமே என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலாக காசி கயாலேருந்து ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. அங்கே கயா, புத்த கயா எல்லாருமே எல்லா யூனிக் பிளேசஸ் எல்லாருமே கவர் பண்ணாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து காசி விஸ்வநாதர் அவர் டெம்பிள் அது போய் பார்த்ததும் அற்புதமாக இருந்துச்சு. ஒரு 7 o'clock வந்து ஆர்த்தி, கங்கா ஆர்த்தி, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அற்புதமாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக கேள்விப்பட்டிருக்கேன். நான் நேரில் பார்த்ததை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராமர் இப்போ தான் வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. அயோத்தியா அதையும் போய் கவர் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. வந்து நல்லா ரொம்ப க்ரௌடே இல்லை, ஜாலியாக நல்லா கரெக்டான டைம் கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க.
நல்லா இருந்தது. அது சந்தோஷமா இருந்துச்சு ஃபீலிங் வந்துட்டு. கொஞ்ச நேரம் நிதானமா நின்று சாமியை பார்க்கறதுக்குள்ள நல்ல ஒரு சான்சஸ் கிடைச்சது, நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஹோட்டல் அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. கயால உள்ள ஹோட்டல் எல்லாமே கவர் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது திரிவேணி சங்கமம் வந்தோம், அது சொல்லவே முடியல. அது ஆக்சுவலாக வந்து அந்த நதியில் விளையாண்டது எல்லாமே, இது வந்து போட்டிங் போனது எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நான் எப்படியோ நினச்சிக்கிட்டு இருந்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம், ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜாலியாக இருந்தது. ஓகே, தேங்க்யூ. என்னோட பேர் விஜி. நாங்க சென்னை ஓஎம்ஆர்ல இருந்து வரோம். எங்களுக்கு இந்த ஜர்னி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த டூர் ரொம்ப நாள் ஆசை காசி போகணுன்னு, அது நிறையவே இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சாய் தர்ஷன். தேங்க்யூ சாய் தர்ஷன். நீங்க உட்காந்தா கவர் ஆகலாம். கோயம்புத்தூர் குறும்பபாளையத்திலேருந்து திரு முருகேசன், இவர் அந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய பில்டரு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவர். அவர் வந்து நம்ம கூட யாத்திரை இது 2வது தடவை வந்திருக்கிறாரு. போன 6 மாதம் முன்னாடி தான் வந்துட்டு வந்தார், மறுபடியும் வர்றாரு. தொடர்ந்து நம்ம கூட அடுத்தடுத்த டூர்கள்லாம் வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு இருக்கிறாரு. அவர் தன்னுடைய இந்த காசி யாத்திரை அனுபவங்களை குறித்தும், அயோத்தியில் தான் மெயினாக பார்க்கணுன்ட்டு வந்தார், அந்த அயோத்தி ராமர் கோயிலை பற்றியும் அவர் விரிவாக சொல்லுவார். வாழ்க வளமுடன். இந்த காசி யாத்திரை நிறைவுற்றதாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் பார்க்குற அளவுக்கு நம்ம நித்யானந்த சார் அவர்கள் எங்களை மகிழ்ச்சியோடு கூட்டி கொண்டு காமிச்சிட்டு நல்ல முறையில் பண்ணிருக்கிறாரு. எனக்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் இவர் கூட வரணும்னு எனக்கு ஒரு நட்பாசை இருக்குது. இவரை நம்பி போகலாம், இவருக்கு முன்னாடி வந்து சாமியை நம்பி போகலாம். அதே மாதிரி இந்த குரூப்பு நல்ல குரூப்பு, எந்த ஒரு மாற்றம் இருக்காது. சில இடத்துல போனீங்கன்னா சில பிரச்சனை வரும், இந்த குரூப்பில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் மீண்டும் இவர்கிட்ட வரணும்னு சொல்கிறேன். இந்த அயோத்தியை வந்து ராமர் பார்த்து வந்து எல்லாரும் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நித்யானந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஒரு அட்வர்டைஸ் எடுத்து வந்து பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். சிறப்பாக உங்களுக்கு கூட்டி கொண்டு காமிப்பார். கோயிலை பார்த்தது உங்களுக்கு என்ன இது சொல்லுங்க. கோயில் வந்து நல்லா இருக்கு. கோயில் வந்து காசி யாத்திரை, அயோத்தி, திரிவேணி சங்கமம் எல்லா இடத்துலையுமே புண்ணியஸ்தலங்களாக கொண்டு காமிச்சிருக்கிறாரு. கயாவும் நல்லா இருந்தது. முன்னோர்களுக்கு வந்து பிண்டம் கொடுக்கறதுலாம் நல்ல ஒரு ஆரியமான ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. யாருக்கும் எந்த ஒரு செலவு சங்கடம் இல்லை. நல்லா நீட்டாக பண்ணுற நல்ல குரூப்பு, நல்லா அமையும். வாழ்க வளமுடன். சேலம் தாதகாப்பட்டி பகுதியிலேருந்து நம்ம கூட ஒரு 7 பேர் வந்து யாத்திரை வந்திருக்கிறாங்க. அதில் வந்து இவர் வந்து முன்னாடி உட்காந்துருக்கவர் சென்றாய பெருமாள், பின்னாடி உட்காந்துருக்கவர் குப்புராஜ் அப்படிங்கக்கூடிய பாபு. அந்த அம்மா, உங்கள் அம்மா பேர், உங்கள் பேர் என்னங்கம்மா? ஓபுலட்சுமி அம்மா. உங்கள் பேர்? விஜயா, சுலோச்சனா. இவங்கெல்லாம் வந்து நம்ம கூட யாத்திரை வந்தாங்க. இவங்களுக்கு இதுதான் முதல் காசி யாத்திரை. இந்த காசி யாத்திரையில் அவங்க அனுபவிச்ச அனுபவங்கள் என்ன, அந்த தெய்வ தரிசனங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவத்தை கூறுவாங்க. முதல்ல சென்றாய பெருமாள் ஐயா அவர்கள் வந்து கூறுவாங்க. இந்த காசி யாத்திரை ரொம்ப நல்ல விதமாக இருந்தது. காசி விஸ்வநாதனை ரொம்ப நான் விரும்பி வந்து பார்த்தக்கூடிய தெய்வம். இந்த காசியில் என்னென்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் யாவுமே இங்கு தீரும் பட்சத்தில் உள்ளது. நமக்கும் அந்த தீர்வு பட்சம் நடந்துள்ளது. நாங்கள் கோரிக்கை வைத்ததனால் நம்ம கோரிக்கையும் நிறைவேறி உள்ளது. அதனால் ஒரு முறை நான் வந்து போய் நான் வேண்டுதல் குறைகள் எல்லாம் சொல்லி காசி விஸ்வநாதனை வேண்டி விரும்பி கேட்டினேன். கேட்டதனால் விஸ்வநாதன் என் குறைகள் எல்லாம் தீர்த்து நல்ல முறையில் வைத்திருக்கிறார்கள். அதனால் மீண்டும் ஒரு முறை செல்ல வேண்டும் என்பதனால் ஒரு குமாரபாளையம் நித்யானந்தன் அவர்களை நாடினேன்.
அவர்கள் இந்த அதாவது ஒரு 3 மாதத்துக்கு முன்பு கேட்டேன், இப்போ வாய்ப்பில்லை. அதனால் இந்த மே மாதம் 28ஆம் தேதி வாய்ப்பு உள்ளது, நீங்கள் வருகிறீர்களா என்று அவர்கள் நித்யானந்தம் என்னுடன் கேட்டார்கள். கேட்டதனால் நானும் சரி மறுபடியும் நம் குறைகள் தீர்த்ததனால் நாங்கள் அப்போது நான் சிங்களாக போயிருந்தேன். குறைகள் தீர்ந்ததால் நான் தம்பதிகளாக சென்று இந்த காசி யாத்திரையை ரொம்ப விஸ்வநாதரை பார்த்து நல்ல தரிசனம் கிடைத்தது. மேலும் கயா சென்று அங்கே இருந்த தெய்வங்களையெல்லாம் நான் புத்தகயாவை பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்தது. மேலும் அயோத்தி ராமர் அவர்களையும் பார்க்க சென்றேன். பார்த்ததும் தெய்வம் என் மனதில் அப்படியே உள்ளூராக வந்தது. அயோத்தி ராமர் ராமஜென்ம பூமி அவர்கள் பார்த்தேன். லட்சுமி தேவியார் அவர்கள் குடியிருந்த இடத்தை, சமையல் அறை, அவர்கள் நந்தவனம் இதையெல்லாம் பார்த்து ரொம்ப நன்றாக இருந்தது. அங்கு ஒரு குருக்கள் இருந்தார்கள், நல்ல முறையில் நம்மளை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணார்கள். என் பெயர் குப்புராஜ், என் மனைவியின் பெயர் விஜயா. நாங்கள் இருவரும் காட்சிக்கு வந்தது இதுவே முதல் முறை. காட்சி அனுபவம் என்பது எங்களுக்கு இதற்கு முன்பு கிடையாது. இருந்தாலும் வந்த இடத்தில் நன்றாக இருந்தது. எல்லா இடங்களிலும் நல்ல தரிசனம் கிடைத்தது. காசிக்கு போன ரொம்ப வேண்டுதல் இருந்துச்சு. காசிக்கு எப்படி வரலான்னு போகலான்னு இருந்தோம். காசிக்கு வந்துட்டோம். சாமியெல்லாம் நல்லா பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. கோயம்புத்தூர் பேரூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மாரிமுத்து ஐயா, அவர் தன்னோட கருத்தை சொல்லுவார். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. 4 நாள் டூரும் நல்லபடியாக இருந்தது. எனக்கு பிடிச்சதுலேயே மிகவும் பிடிச்சது கயாவில் பிண்டம் கொடுத்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. காசி யாத்திரையும் நல்லா இருந்தது. அயோத்தியும் பார்த்தோம், எல்லாமே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி அண்ணன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா இடத்துக்கும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் முன்ன பின்ன ஆனாலும் அமைதியாக இருந்து கூட்டிகிட்டு அன்பாக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஒருத்தர் மிஸ் ஆனாலும் உடனே ஃபோன் பண்ணி எங்கே என்ன ஏதுன்னு தேடி அவங்கள கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நல்லபடியாக சேர்த்து இப்போ ட்ரெயினில் வந்துட்டு இருக்காங்க. நன்றிங்க. பரமத்தி பகுதியிலிருந்து, நாமக்கல் மாவட்டம் பரமத்தியிலிருந்து கரூர் மாவட்டம் பரமத்தியிலிருந்து மணிவேல் ஐயாவும் மாலதி ஐயா ரெண்டு பேரும் தம்பதி சமேதராக இந்த காசி யாத்திரை வந்திருக்காங்க. இந்த காசி யாத்திரையில் அவங்க கோயில் தரிசனம்லாம் எப்படி பண்ணாங்க, நம்ம சுற்றுலாவை நம்ம எந்த அளவுக்கு நடத்தி கொடுத்தோம் நல்லபடியா அப்படிங்கிற கருத்துக்களை, நிறைய குறைகளை எல்லாம் அவங்க தெரிவிப்பாங்க. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கங்க. காசி யாத்திரையில் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு நித்யானந்த ஐயா அவர்கள். ரொம்ப குறைவான ரேட்டில் நிம்மதியாக பார்க்குற மாதிரி ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தார். காசி, கயா, புத்தகயா, திரிவேணி சங்கமம் எல்லாத்துலேயும் நல்ல ஏற்பாடு. கயாவில் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு நல்ல ஏற்பாடு பண்ணி அங்கே எல்லாருக்கும் சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. கூடவே இருந்து எல்லாம் பண்ணார். அதே போல் திரிவேணி சங்கமத்துலேயும் தம்பதி பூஜை, படகு சவாரி எல்லாத்துலேயும் கூடவே இருந்து நல்லா சிறப்பாக கவனிச்சுக்கிட்டாரு. ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய சொந்த இதில் கூப்பிட்டு பேசிக்கிட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணார். ரொம்ப ரேட்டு குறைவாக பண்ணி கொடுக்குறாரு. மன திருப்தியாக இருக்கிற மாதிரி. பணம் சில இதில் நிறைய 12,000, 15,000, 20,000 வாங்குறாங்க. அவங்க கூட எப்படி இருக்குன்னு தெரியல. நான் முதல்ல வந்ததில் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நாங்கள் 2 பேர் வந்தோம்.
ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி வேறு வண்டியில் போகிறதுலேருந்து ஒரு இடத்துல சாப்பிட்றதுலேருந்து சாப்பாடு தமிழ் சாப்பாடு நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்றாரு. எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சிறப்பு. நித்யானந்தாவுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். கோயில் தான் கோயிலில் வந்து எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காரு. காசி நல்ல சிறப்பாக தர்ப்பணம் கொடுக்கறது, குளிக்க போகிறதுலேருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அயோத்தியிலையும் நல்லா சிறப்பாக கூட வந்து பண்ணி கொடுத்தாரு. நல்லா இருக்கு. சேலம் சிவதாபுரத்துல இருந்து பழனிசாமி ஐயாவும் அவங்க மனைவி சோபனாவும் வந்தாங்க. அவர் உச்சாணி கொம்புல ஏறி உட்காந்துக்கிட்டதுனால மைக்ல வந்து பேச மாட்டேங்கிறாரு. கீழே இருக்கக்கூடிய அவங்க மனைவி அவங்க கிட்ட பேச சொல்றாரு. அந்த சோபனா அக்கா இப்ப பேசுவாங்க. வணக்கம். இங்க நாங்க வந்து இந்த டூர்லாம் வரும்னு நினைச்சே பார்க்கல. இங்க வந்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கயா, காசி இதெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த வட இந்தியா டூரு நாங்க வந்ததே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். சாமி பார்த்தது ரொம்ப மன நிறைவா இருக்கு. அயோத்தி பார்த்தது, ராமர் கோயில்லாம் பாப்போமான்னு நினைச்சே பார்க்கல. நான் ரொம்ப சந்தோஷம். ஐயா வந்து சண்முகம், அக்கா வந்து வனஜா. சரியா போச்சா பேரு? இவங்க வந்து ஈரோடு மாவட்டம் பவானி சாகர்ல இருந்து நம்ம கூட யாத்திரை வந்திருக்காங்க. மே 28, 2024 வருஷத்துல காசி யாத்திரை. ஐயா வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்துல வருவாய் மேற்பார்வையாளராக பணியாளர் இருக்கிறாரு. இவரு கூட வந்து இந்த மின்சார வாரியத்தை சேர்ந்த மதுரையில பணியாற்றக்கூடிய சில நண்பர்களையும் கூட அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க அண்ணா 2 சீட்டு தள்ளி இருக்காங்க. இப்ப சண்முகம் ஐயா வந்து அவரோட கருத்துக்களை கூறுவாரு. இந்த காசி யாத்திரை நீங்க வந்தீங்க இல்லையா, கோயில் எல்லாம் உங்களுக்கு தரிசனம் எப்படி இருந்தது? நல்லபடியா உங்களுக்கு மனசு திருப்தி இருந்ததா? அப்புறம் நாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லபடியா ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம், அதுல ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க, நான் நிவர்த்தி. நல்லா இருந்துச்சு. எல்லாம் கோயில் எல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. எல்லாம் நல்லபடியா இருந்துச்சு. சென்னையில இருந்து வந்திருக்கக்கூடிய கோட்டீஸ்வரன் ஐயா, அவங்க பேரு தமிழரசி. அவங்க தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. நல்லா இருந்ததுங்க, நல்லா திருப்தியாக இருந்தது. எல்லாமே சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டீங்க. நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருந்தது. நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல இருந்து பிரியா அக்கா அவங்களும் அவங்களுடைய சித்தி, உங்க பேருமா ரேவதி அம்மா அவங்களும் 2 பேரும் வந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து பிரியாக்கா வந்து இந்த காசி யாத்திரையினுடைய அனுபவத்தை பத்தி இப்ப சொல்லுவாங்க. வணக்கம், என் பேர் பிரியா. நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து வரோம். நான் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணேன். என்னுடைய ரொம்ப நாள் ஆசை, கனவுன்னு கூட சொல்லலாம். நாங்கள்லாம் சிறந்த ராம பக்தர். அயோத்திக்கு வரணும்னு ரொம்ப நாள் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். இவங்க மூலமாக எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா தரிசனம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்தது. காசி அதே மாதிரி காசி விஸ்வநாதர் வந்து எல்லாரையும் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக கூப்பிட மாட்டாங்க. ஆனால் வந்து எங்களெல்லாம் வந்து இவங்களோட தயவுனால கூட்டிட்டு அழைச்சிட்டு வந்திருக்காங்க இவங்க மூலமாக, அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப மனநிறைவாக இருந்தது. எல்லா இடமே நல்லா பார்த்தோம். நல்லா சாமி தரிசனம் கிடச்சிது. நல்லா இப்போ இதுலலாம் குளிச்சோம். நல்லா திரிவேணி சங்கமத்தில் நல்லா இது பண்ணோம். எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு ரொம்பவே மன திருப்தியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் இந்த பாக்கியம் இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்த இந்த ட்ராவல்ஸுக்கு இதன் மூலமாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. என் பேர் ரேவதி. நான் பிரியா டீச்சரோட சித்தி பேசுகிறேன். எனக்கு ரொம்ப கிடைச்சதே ரொம்ப புண்ணியம்னு நினைக்கிறேன். நான் இத்தனை வருஷத்தில் எனக்கு 62 வயசு ஆயிடுச்சு. இவங்க மூலியமாக எனக்கு காசி கிடச்சிது. அவ்வளோ ஒரு 12 ஜோதிர்லிங்கத்தில் கிடச்சிது. விஸ்வநாதர். அப்புறம் சரையு நதியில் இது பண்ணினோம். திரிவேணி சங்கமத்தில் குளித்தோம். எல்லாமே ரொம்ப ராமரை பார்த்தது அவ்வளோ ஒரு மன திருப்தி. சீக்கிரம் தரிசனம் ஆச்சு. அவ்வளோ ஒரு தரிசனம் புண்ணியம் கிடச்சிது. ரொம்ப நல்லா ட்ராவல் பண்ணி எங்களை அனுசரித்து கூட்டிகிட்டு போனாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணி தந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம். காட்பாடி வேலூர் பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய காந்தா மற்றும் லலிதா, அவங்க 2 பேரு நம்ம காசி யாத்திரை கொடுத்த அனுபவங்களை சொல்லுவாங்க.
வணக்கம்மா, நாங்கள் காட்பாடி வேலூர்லேருந்து வரோம். நாங்கள் சாய் ட்ராவலர்ஸ் புக் பண்ணியிருந்தோம். நல்லபடியாக கூப்பிட்டுன்னு போனாங்க. எல்லா இடத்தையும் நல்லா சுற்றி காமிச்சாங்க. முதல் நாராயணர் பாதத்தை, விஷ்ணு பாதத்தை பார்த்தோம். அவர் புத்தகம் எல்லாம் நல்லா காமிச்சாங்க. காசிக்கு வந்து எல்லா இடமும் நல்லா ஃபுல்லாக காமிச்சு எங்களை பத்திரமா கொண்டு போய் அந்த கூட்டத்தில் கூட கொண்டு போய் நல்லபடியாக எங்களை கவனிச்சாங்க. அப்புறமா வந்து நம்ம பாலராமரை பார்த்தோம் அயோத்தியாவில். அதுவும் நல்ல தரிசனம் நல்லா நடந்துச்சு. இங்கே வந்து திரிவேணி சங்கமத்தில் எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு சாப்பாடு தான் பிரச்சனை. அந்த சாப்பாடை இங்கே உங்களுக்கு நல்லபடியாக அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது பெரும் விஷயம். எல்லாருக்குமே ஏஜ் ஆனவங்களுக்கு கூட உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கம்மியாக போட்டு சாப்பாடு நல்லபடியாக போடுவாங்க. தைரியமே யாரானாலும் இவங்க டூர் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, தனியாக ஒரே ஒரு லேடிஸ் வந்தால் கூட நல்ல ஜாக்கிரதையாக கூப்பிட்டுன்னு போய் இவங்க நல்லபடியாக கூப்பிட்டுன்னு வந்து ஸ்டேஷனில் கூட ஏற்றுறது பண்ணுறது எல்லாமே நல்லபடியாக பண்ணுறாங்க. எல்லாரும் வாங்க, சாமியோட தரிசனம் பண்ணுங்க, சாமியோட ஆசீர்வாதம் எல்லாரும் பெறுங்க. வணக்கம் உறவுகளே. நம்ம முன்ன பார்த்த சண்முகம் பவானி சாகர்லேருந்து வந்தார் இல்லையா, மின்சார வாரிய ஊழியர். அதே போல் இவர் ராஜா, இவங்க வந்து மின்சார வாரிய ஊழியர் தான், தமிழக மின்சார வாரியத்தினுடைய. இவர் வந்து மதுரையிலேருந்து ஒரு 6 பேரை கூப்பிட்டு வந்தார். அதில் 3 ஆண்கள், 3 வயதான இந்த மூதாட்டிகள். இவங்களை எல்லாம் வந்து இந்த ராஜா தான் வந்து இந்த குழுவியை வழி நடத்தினார். ரொம்ப பொறுமையாக சிறப்பாக அவங்கள பார்த்து கொண்டு போனார். இவங்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குங்காட்டி தான் என்னாலேயே இந்த சுற்றுலாவை நல்லபடியாக நடத்த முடிஞ்சது. இதில் வந்து மதுரையிலேருந்து நம்ம மதுரை முத்துப்பாண்டி, ஃபேமஸானவர் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கெல்லாம். அந்த மதுரை முத்துப்பாண்டி தான் அவர் கூப்பிட்டு வந்திருந்தாரு. ரொம்ப கலகலப்பாக இருந்தது அவரால் சுற்றுலா. ஆனால் என்னென்னா, இந்த நிறைவு நாள் அன்னைக்கு அவருக்கு உடல்நிலை சற்று தொய்வு ஏற்பட்டதுனால ஓய்வில் இருக்கிறாரு. இல்லைன்னா அவரை வீடியோ பேட்டி எடுத்திருந்தோம்னா ரொம்ப உங்களுக்கு கலகலப்பாக இருந்திருக்கும். இப்போ திரு ராஜா அண்ணா வந்து இந்த யாத்திரையினுடைய அனுபவங்களை குறித்து கூறுவார். அனைவரும் வணக்கம். இந்த யாத்திரை வந்து நல்ல சிறப்பான ஒரு யாத்திரை அமைஞ்சிச்சு எங்களுக்கு. மிகவும் குறைவான விலையில், குறைவான பட்ஜெட்டில் நிறைவாக இருந்துச்சு எங்களுக்கு. நல்லபடியாக நாங்கள் எதிர்பார்த்த கட்டும் அதிகாரத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போனாங்க. நல்ல சிறப்பாக நாங்கள் கவனிச்சாங்க. நல்ல திருப்தியான முறையில் இருந்துச்சு இந்த யாத்திரை. இந்த யாத்திரை வந்து நாங்கள் போகிறதுக்கு எங்களை வந்து வழிபட்டு கொண்டு போன அன்னை அவங்க வந்து அவங்களால தான் இந்த யாத்திரை சிறப்பாக முடிஞ்சிச்சு. அவங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிச்சு. ரொம்ப நன்றி. தவமணி. தவமணி. அதை வச்சு சொல்லுவீங்க, மைக் வச்சு. அவ்வளோதான், தவமணி. தவமணி. நீங்கள் மதுரையில இருந்து வரீங்களா? சகுந்தலா. சுசீலா, மதுரை. கேரளாவில் கொல்லம் பகுதியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஐயாவும் அவங்க கூட இன்னும் 2 பேர் வந்தாங்க. இவங்க எல்லாமே தங்களுடைய காசி யாத்திரை அனுபவங்கள் குறித்து நம்ம உறவுகளுக்கு சொல்லுவாங்க. அது நல்ல யாத்திரையாக இருந்தது, சுகமாக இருந்தது. கொஞ்சம் வெயில் தான் கூடுதலாக இருந்தது, வெளியே பாகி உடம்பு நல்லா இருந்தது. பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. நாங்கள் சந்தோஷமாக நல்ல சுகமாக பார்த்தோம். எல்லா கோயிலும் நல்லா தரிசனம் செய்தோம். மிகவும் அழகாக இருந்தது. உங்களோட மலையாளம் சொன்னால் மனசிலாக வேண்டி சொல்லி தமிழ்லேயே சொல்லிக்கிறேன். அதனால தான் குழப்பம் இல்லாமல் நன்னாயிட்டு இருந்து யாத்திரை വളരെ സുഖമായിരുന്നു. ഇനിയും നമുക്ക് വീണ്ടും യാത്രയ്ക്ക് എല്ലാവിധ സഹായ സഹകരണം ചെയ്ത് നമുക്ക് എല്ലാവരും ഫ്രണ്ട്ഷിപ്പായിട്ട് തന്നെ പോകാം. ബുദ്ധിമുട്ട് എല്ലാ സ്ഥലത്തിലും ഉണ്ടാകും. ചില കടു ചൂടായതുകൊണ്ട് നമുക്ക് ഇച്ചിരി പ്രശ്നം ഉണ്ടായിരുന്നു. അല്ലാതെ വേറെ ഒരു കുഴപ്പമൊന്നും നന്നായിരുന്നു. യാത്ര വളരെ സന്തോഷമായിരുന്നു. நன்றி. திண்டிவனத்திலிருந்து திரு கணேசன் சுபஸ்ரீ அவங்க வந்து தம்பதி சமேதர காசி யாத்திரை வந்திருந்தாங்க. மே 28, 2024 டூரில். அவங்களுடைய காசி யாத்திரை அனுபவங்கள் எந்த அளவுக்கு அவங்க திருப்தியாக இதை அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி விளக்குவார். நான் திண்டிவனத்துலேருந்து வரேன். என் பேர் கணேஷ்குமார். நான் காசி யாத்திரைக்கு வந்திருக்கிறேன். இந்த யாத்திரை வந்து எனக்கு மன நிறைவே கொடுத்தது. ஆனால் காசி யாத்திரை வரும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், வர முடியல. இந்த பகவான் வந்து எங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரு. நாங்கள் அதையும் மீறி தான் வந்தோம். ஆனால் வந்ததுக்கு நல்ல பலன் கிடைச்சிது. நல்ல தரிசனம் பார்த்தோம். நல்ல ஒரு மன நிறைவு கிடைச்சிது. போகும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் போகிறோம். ஆனால் அந்த பகவானோட அந்த கருணை வந்து எங்களுக்கு கிடைச்சதுன்னு நான் நம்புகிறோம். அதுமாதிரி கிடைச்சிது. ஆமாம், கண்டிப்பாக. நம்ம யாத்திரை வந்து நிறைய கோயிலுக்கு நாங்கள் போனோம். எல்லா கோயிலும் வந்து தரிசனம் வந்து நல்லா கிடைச்சிது. நாங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். பொள்ளாச்சியிலேருந்து கௌரி அக்கா வந்திருக்காங்க. ஆப்பி டூர்ஸ் மூலயமா வந்ததில் காசி யாத்திரையில் சாப்பாடு, தங்குற இடம், ஊர் சுற்றி பார்த்ததெல்லாம் எப்படி இருந்தது, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கக்கா.
இங்கே பேசுகிறதா நாங்கள் பொள்ளாச்சிலேருந்து வந்தோங்க. வந்ததுலேருந்து எங்களுக்கு நல்ல கவனிப்பு. இவங்கள மாதிரி நல்லா நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. பரவாயில்ல, நிறைய பக்கம் நானும் போயிருக்கிறேன். இருந்தாலும் இவங்களுடைய ட்ரிப்பு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. அங்கே பார்க்கணுமா ஹாப்பியாகவும் இருந்தது. அவங்களுடைய ஃபுட்டு முதல் கொண்டு நல்லாவே இருந்தது. அவங்க நல்லா எங்களை குழந்தைங்கள மாதிரி கூப்பிட்டு போனாங்க. நல்லா ஒவ்வொரு பிளேஸ் பற்றி நல்லா விளக்கம் கொடுத்தாரு நித்யானந்த அண்ணா. அவர் முத்தண்ணா நல்லா கைட் பண்ணார். எல்லாருக்கோடைய ஹைலைட்டு எங்கள் புவனேஸ்வரி மேடம் அதோட சூப்பராக எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. ஒரு சுமங்கலி பூஜை ஆகட்டும், ஒரு பிண்டம் கொடுக்கறது ஆகட்டும், ஒரு ட்ராவலுக்கு புக் பண்ணுறது ஆகட்டும், எதையுமே குறையா சொல்கிறதுக்கு இல்லைங்க. இது இன்ன வரைக்கும் இறங்குற வரைக்கும் அவங்க எங்களை கைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. அதே சமயம் ஆன்மீக பயணம் ஹாப்பி டூர் மாதிரியே ஜாலியாகவும் இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. அவங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஐயா, நம்ம காசி யாத்திரை வந்தீங்க, நாங்கள் கோயிலெலாம் எப்படி உங்களுக்கு சுற்றி காட்டினோம், எந்த மாதிரி உணவுகள்லாம் கொடுத்தோம் அப்படிங்கிற உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். இந்த ஆன்மீக சுற்றுலா எங்களுடைய லைஃப்பை பெரட்டி போட்டிருக்குங்க. அவ்வளோ அழகாக இருந்துங்க. அதை கூட இந்த ஏற்பாட்டாளர் வந்து மிக அழகாக எங்களுக்கு எல்லா சலுகையும் செஞ்சு கொடுத்தாரு. ஆனால் அவருக்கு கஷ்டம் கொடுத்தமே தவிர எங்களுக்கு அவர் கஷ்டம் கொடுக்கலைங்க. மிக குறுகிய காலத்தில் நாங்கள் பார்க்க வேண்டிய இடம் பூரா மிக அழகாக சுற்றி காட்டினாருங்க. இத்தனைக்கும் எங்களுடைய கை செலவு மிக கம்மியான செலவுங்க. மற்ற நிறுவனங்கள் வாங்கிறத விட இந்த நிறுவனம் மிக கம்மியான செலவை எங்களுக்கு மிக மகிழ்ச்சியான சுற்றுலாவை கொடுத்ததுக்கு நன்றி கொடுத்து தெரிவித்துக்கொள்ளுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. காசி யாத்திரை ரொம்ப அமைதியாக சிறப்பாக இருந்தது. நாங்கள் 7 நாளும் போனது, 7 நாளும் போன டைமே தெரியல. எல்லா கோயிலில் புத்தகையாவுக்கு போனோம். அங்கே காசி விஸ்வநாத கயாவில் சீதாராமர் இதுக்கு போனோம் கோயிலுக்கு. கயாவில் பிண்டம் முன்னோர்களுக்கு, நம்ம முன்னோர்களுக்கு எல்லாம் சிறப்பாக சொல்லி கொடுத்து எங்களுக்கு பூரா சீதையுடைய புராணங்களை எல்லாம் சொன்னார். சாப்பாடு எல்லாம் வேலைக்கு எங்களுக்கு என்ன வேணுமோ டீ, காஃபி எல்லாமே சிறப்பாக செஞ்சாங்க. எங்களை வழிநடத்தி கூட்டிகிட்டு போன வழிகாட்டிகள் ரொம்ப நல்லா சிறப்பாக எங்களுக்கு விளக்கம் சொல்லி கூப்பிட்டா எல்லா கோயிலையும் சுற்றி காமிச்சாங்க. கயாவில் புத்தரை தவம் செய்த போதி மரத்தடியும் போய் பார்த்தோம். அசோக சக்கரவர்த்தி சிலையும் கூட பார்த்தோம். அப்புறம் முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுக்க சொன்னாங்க, அங்கே கொடுத்தோம். ரெண்டாவது கயாவிலிருந்து இதுக்கு போனோம் காசியில் காசி விஸ்வநாதரை தரிசித்தோம். காசி விசாலாட்சி, மங்காளி கொல்கத்தா கொல்கத்தா காளி தேவி, அப்புறம் ராமர் பட்டாபிஷேகமான ராம ஜென்ம பூமி, அது எல்லாம் எங்களுக்கு சிறப்பாக காமிச்சாங்க. சீதை சமையல் செய்த அறையிலிருந்து கிணறு, அவர் உபயோகப்படுத்தின கிணத்தை முதற்கொண்டு பார்த்தோம். ரொம்ப நன்றி. இந்த யாத்திரையினுடைய சிறப்புகள் பற்றியும் அவங்களுடைய அனுபவத்தை பற்றியும் இப்போ கூறுவாங்க. சென்னையிலேருந்து வரோம் நாங்கள். எங்களுடைய யாத்திரை இதோட இவங்க கூட நாங்கள் 3வது வாட்டி வரோம். நல்ல மாதிரி எல்லாமே எல்லா சலுகைகளும் எல்லா மாதிரி சாப்பாடு கீப்பாடு எல்லாமே நிறைவான ஒரு இதுவாக கூப்பிட்டு போனாங்க. வண்டி கிண்டி எல்லாம் அவங்களே ரெடி பண்ணி அவங்களுடைய வண்டியிலே எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் நம்மளை எந்த சிரமத்துக்கும் ஆளாக்காமல் கூட ஒரு கைடுக்கு அவங்களையும் அனுப்பி யாரையாவது ஒருத்தர் இறங்கினா கூட அவங்களையும் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. எந்த ஒரு பயமும் இல்லை. எப்போ வேணால் யார் வேணால் இந்த இதில் வரலாம். அவங்களுக்காக எல்லாரும் நல்ல மாதிரி செய்கிற அவங்கள யாரும் இன்னும் சொல்லாத அளவுக்கு ஒரு குறை இல்லாத நிறைவாக போய் வந்தோம். திருப்தியாக இருந்துச்சு. இடம் இல்லைன்னா கூட தேடி கண்டுபிடிச்சி ட்ரெயின்லேயும் உட்கார வச்சாங்க. அதே மாதிரி சாப்பாடு சலுகைகள் பார்த்தா 3 வேளை சாப்பாடு சிறப்பாக போட்டாங்க. எல்லாமே நல்ல ஒரு நிறைவான நிலையில் போய் வந்தோம். எந்த ஒரு இதுவும் இல்லை. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. யாருமே கூட்டிகிட்டு போகாத அளவுக்கு அந்த சலுகைகளும் அந்த இதுவும் நாங்கள் எதுவும் செய்யலை. அவங்க தான் எல்லாமே செஞ்சாங்க. இந்த அளவுக்கு